ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம தினம் ஒரு தகவல் சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள ஒரு முக்கியமான வேர்ட்ஸ் அத வச்சு கொஸ்டின், அதாவது ஒன் வேர்ட் பொறுத்துக்கால கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்ப்போம். திருமந்திர ஓலை. திருமந்திர ஓலைன்னு எதை சொல்றாங்கன்னா, அரசர் வந்து வாய்மொழியாக பிறப்பிக்கக்கூடிய கட்டளைகளை தான் என்ன சொல்றாங்கன்னா திருமந்திர ஓலை. அதாவது அரசர் வந்து வாய்மொழியாக பிறப்பிக்கக்கூடிய கட்டளை தான் என்ன சொல்றாங்கன்னா திருமந்திர ஓலை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் முதன்மை அமைச்சரை என்ன சொல்றாங்கன்னா உத்தர மந்திரி அப்படின்னு சொல்றாங்க. முதன்மை அமைச்சரை என்னன்னு சொல்றாங்கன்னா உத்தர மந்திரி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எழுத்து மண்டபம். எழுத்து மண்டபம்னு எதை சொல்றாங்கன்னா அரசு தலைமை செயலகத்தை சொல்றாங்க. ஓகேங்களா? எழுத்து மண்டபம்னு எதை சொல்றாங்கன்னா அரசு தலைமை செயலகத்தை சொல்றாங்க. நெக்ஸ்ட் அகப்பரிவார முதலிகள். அகப்பரிவார முதலிகள்னு எதை சொல்றாங்கன்னா அரசரின் தனிப்பட்ட உதவியாளர்கள். அரசரின் தனிப்பட்ட உதவியாளர்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா அகப்பரிவார முதலிகள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சாலபோகம். சாலபோகம்னு எதை சொல்றாங்கன்னா பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம். இதைத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சாலபோக அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சாலபோகம்னு சொல்றது என்ன, பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பட்ட விருத்தின்னு ஒண்ணு உண்டுங்க. பட்ட விருத்தினாலும் இந்த பிராமண குழுக்களுக்கு வழங்கப்பட்ட நிலம்னு சொல்லுவாங்க. பட்ட விருத்தினா பிராமண குழுக்களுக்கு வழங்கப்பட்ட நிலம், சாலபோகம்னா பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தட்டார்காணி. தட்டார்காணின்னு என்ன சொல்றாங்கன்னா இரும்பு வேலை செய்பவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம். இரும்பு வேலை செய்பவர்களுக்கு வழங்கப்படும் நிலத்தை என்ன சொல்றாங்கன்னா தட்டார்காணி அப்படின்னு சொல்றாங்க. தச்சர் மானியம்னா மரவேலை செய்பவர்களுக்கு வழங்கப்படும் நிலம். மரவேலை செய்பவர்களுக்கு வழங்கப்படும் நிலத்தை என்ன சொல்றாங்கன்னா தச்சர் மானியம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குதிரை செட்டி. குதிரை செட்டின்னு யார சொல்றாங்கன்னா குதிரை வணிகம் செய்பவரை குதிரை செட்டின்னு சொல்றாங்க. இது நீங்க ஆப்ஷனை பார்த்தே கண்டுபிடிச்சு போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்க தவளம். தவளம்னு எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சீரான கால இடைவெளியில் நடத்தப்பட்ட பொருட்காட்சிகள். நம்ம இது கெஸ் கூட பண்ண முடியாது. தவளம்னா என்னன்னா சீரான கால இடைவெளியில் நடத்தப்பட்ட பொருட்காட்சிகளா என்னன்னு சொல்றாங்கன்னா தவளம் சொல்றாங்க. இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது, கெஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. என்னதுலாம்னா திருமந்திர ஓலை, வாய்மொழி கட்டளைகள், இது ரொம்ப முக்கியங்க, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உத்தர மந்திரி இது கூட போட்டுடலாம் அமைச்சர்னு. எழுத்து மண்டபம் நம்ம எதை சொல்றோம்னா அரசு தலைமை செயலகத்தை சொல்றோம். அகப்பரிவார முதலைகள்னா அரசருடைய தனிப்பட்ட உதவியாளர்கள். சாலபோகம் இதெல்லாம் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம். இதுவே சோழர் காலத்துல பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தட்டார்காணி. தட்டார்காணினா இரும்பு வேலை செய்பவர். தச்சர் மானியம் நீங்க ஈஸியா சொல்லிடலாம், தச்சர்னாலே மரவேலை அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரிலாம் கண்டினியூஸா யூஸ்ஃபுல்லான ஷார்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் வேணா நம்ம அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிளை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த கிளாஸ் போடும். நம்ம ஆல்ரெடி பாலிட்டி கிளாஸ் கண்டினியூஸா நம்ம போட்டுட்டு இருக்கோம். மறக்காதவங்க பார்க்காதவங்க பாருங்க, நம்ம பிளேலிஸ்ட் அதுக்குன்னு இருக்குது. ஓகேங்களா? பிளேலிஸ்ட் அதுக்குன்னு போட்டிருக்கோம் பாருங்க. ஹிஸ்ட்ரி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஐயனம் வந்து இனிமேல் போட ஆரம்பிச்சிருவோம். மறக்காம உங்க சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க. ஓகே, பை, தேங்க்யூ.